பாலாஜி இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பின்னர் அங்கு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் நம்பிக்கை தீர்மானம் மீதான ஆதரவு மற்றும் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் நடைபெற்ற அந்த எண்ணிக்கணிக்கும் முறை வாக்கெடுப்பில் ஆதரவளித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் சட்டமன்ற நிகழ்வை நேரடியாக ஒளிபரப்பு செய்து எதையும் நாம் ஒளிவு மறைவாக செயல்படவில்லை, இந்த நேரடி ஒளிபரப்பை உலகமே பார்த்தது அதற்கு சான்று என்றும் அவர் கூறியிருக்கிறார். பெரும்பான்மையான தமிழ் மக்களின் ஆதரவை நாம் பெறவில்லை என்ற அரத பழசான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம் போல அவருடைய பாணியில் எடுத்து வைத்தார். ஆனால் 100% வாக்குகளுடன் 234 தொகுதிகளிலும் வென்று தனிப்பெரும்பான்மை பெற்று அமைந்த திமுக அரசை 2026ஆம் ஆண்டில் அவர்கள் அமைத்ததை நினைத்து பார்த்து அதை நாடே அறிந்த அந்த தகவல் அனைவருக்கும் தெரியும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் தாவேகாவிற்கு கிடைத்த வாக்கு சதவீதம் 35%. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சார்ந்த கட்சியான திமுக கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளையும் பெற்றுதான் சில தொகுதிகளாவது வென்றது என்பது உண்மை. தனிப்பட்ட முறையில் திமுகவின் வாக்கு சதவீதம் 24.1319% மட்டுமே. அதாவது கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட தாவேகா பெற்ற வாக்கு சதவீதத்தை விட 10% குறைவாகத்தான் திமுக பெற்றிருக்கிறது. இதனால் கணக்குப்படி சதவீத கணக்குப்படி 76% மக்கள் திமுகவே தங்களுக்கு தேவையில்லை என தீர்க்கமாக முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை நிராகரித்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். தமிழகத்தின் முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி 35% மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்ற கட்சியை பார்த்து ஏளனமாக பேசுவதன் காரணம் என்ன என்பதை மக்கள் அறியாதவர்களா என்றும் முதலமைச்சர் விஜய் உதயநிதிக்கு அளித்துள்ள அந்த பதிலில் தெரிவித்திருக்கிறார். மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி வைத்துவிட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என வாய்வித்தை காட்டும் திமுக நம்மை பார்த்து ஆதரவை கடன் பெற்றதாக கூறியுள்ளதை என்னவென்று சொல்ல என்றும் அவர் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மதசார்பற்ற நமது நிலைப்பாட்டை பார்த்து இப்போது திமுகவும் அந்த கட்சிகளும் அந்த திமுக அலறி போய் இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இப்போதும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்ற உறுதிமொழியை அளித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பேச்சு மற்றும் நம்முடைய வெற்றியின் வீச்சு எப்படி இருந்ததை கூடவா குளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தும் இன்னுமா புரியவில்லை என்றும் முதலமைச்சர் விஜய் உதயநிதிக்கு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்ட திமுக அமைச்சர்கள் 15 பேரின் தோல்வியை பார்த்தும் கூடவா இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, இயல்பு நிலை புரியாமல் இப்படியே தொடர்ந்தால் வரும் காலங்களில் திமுகவிற்கு இன்னும் மக்கள் ஆழமாக புரிய வைப்பார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் நமது அரசியல் நாகரிகம் அண்ணாவின் கனிவுத்தன்மையை ஒட்டியே தங்களது செயல்பாடுகள் இருக்கும் என்றும் முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சி தலைவர் விஜயின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். தோல்வியில் மூழ்கி திக்கி திணறிக் கொண்டிருக்கும் திமுக நம் மீது சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும், அதை நாம் கண்டுகொள்ள வேண்டாம் என்றும் முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியின் சட்டப்பேரவையில் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து தெரிவித்திருக்கிறார். மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் தான் நமது அரசும் உறுதியாக இருக்க போகிறது, அதை பார்த்து திமுக ஆட்சாமையால் அலறப்போவது உறுதி என்றும் முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு அளித்துள்ள அந்த பதில் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பாலாஜி.